ஹலோ. நான் இப்போ என்ன காட்ட போறேன்னா, காஷியன்ல மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ், அப்புறம் ஹோமோலுமோ கேப், சிங்குலர் ட்ரிப்ளெட் கேப், இதெல்லாம் சிக்மா பாண்டிங்கா, பை அக்செப்டரா, இதெல்லாம் எப்படி பார்க்கறது அப்படின்னு நான் காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி சின்ன இன்ட்ரோ. கம்ப்யூட்டேஷனல் கெமிஸ்ட்ரி வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது என்னுடைய மாஸ்டர்ஸ் தீசிஸ். ஜாமெட்ரி ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும், அதுதான் நம்ம பண்றோம். ஆப்ட்ங்கிற கீவேர்டு அதை தான் பண்ணும். அதாவது ஆப்டிமைஸ்ட் ஜாமெட்ரி எது அப்படின்னு காமிச்சிடும். இன்னொன்று, ஆப்டிமைஸ் ஜாமெட்ரி பேராமீட்டர்ஸ் எடுக்க முடியும், இதுவும் முக்கியமான ஒன்று. இது வந்து எக்ஸ்ஆர்டியோட இதை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ஆர்டி ரிசல்ட், எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட். வைபர்க் பாண்ட், இது வந்து பாண்ட் ஆர்டர். பாண்ட் இண்டிசஸ்னா பாண்ட் ஆர்டர் தான். பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா வீக்காக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் நியூ மாலிகுலுக்கு. ஃப்ரீக்வன்சி கால்குலேஷன், இது வந்து நீங்கள் கான்ஃபர்மேஷன் அனாலிசிஸ் டாப்பிக்கில் வரும். இது அதாவது லோக்கல் மினிமாவா அப்சல்யூட் மினிமாவா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இது வந்து வாட்டருக்கு போட்டு பார்த்தது. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நிறைய இருக்குது, வேணா அப்புறம் பாருங்கள். இப்போ முக்கியமாக என்ன நம்ம பார்க்க வந்திருக்கோம்னா ஹோமோலுமோ கேப். ஹோமோலுமோ கேப், சிங்குலர் ட்ரிப்ளெட் கேப், இதையும் நம்மளால் தியரட்டிக்கலாக கால்குலேட் பண்ண முடியும். இப்போ அதை மட்டும் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அது போக இது வந்து டிசோசியேஷன் எனர்ஜி வந்து இது தெர்மோடைனமிக்ஸ் பேராமீட்டர்ஸ், இதுவும் கால்குலேட் பண்ண முடியும். பாண்டிங்கா ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டாலா அப்படிங்கிறத நியூ மாலிகுலுக்கு ப்ரெடிக்ட் பண்ணலாம். ப்ளஸ் சிக்மா டோனார் பை அக்செப்டார் மாலிகுல்ஸ் எங்கே ஆர்பிட்டால்ஸ் எங்கே இருக்குங்கிறதையும் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். வழக்கம் போல் காஸ் வியூ ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே, ஓப்பன் ஆகி தான் இருக்குது. ஓகே, காஸ் வியூ ஓப்பன் ஆனதும் இப்போ காஸ் வியூவில் வந்து இப்படி வந்துடுறதுக்கு நீங்களாக ஒரு மாலிகுலை போட்டுட்டு இதுக்கு வந்து நீங்கள் மாலிகுலர் ஆர்பிட்டால் கால்குலேட் பண்ணக்கூடாது. அப்படி கால்குலேஷன் பண்ண முடியாது. எப்படி கால்குலேட் பண்ணால் நீங்கள் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஆப்டிமைஸ்டு ஜாமெட்ரிக்கு தான் நீங்கள் மாலிகுலர் ஆர்பிட்டால் கால்குலேட் பண்ணணும். அது எப்படின்னு நான் காமிச்சிடுறேன். ஃபைல் போய் ஓப்பன் போங்க. ஓப்பன் போனதும் நீங்கள் உங்கள் பழைய ஃபோல்டர்லாம் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே போங்க. இதில் வந்து இந்த இதில் வந்து இப்படி தான் இருக்கும். ஜிஜேஎஃப் அவுட் ஒன்று இருக்கும், ஜிஜேஎஃப் இன்புட் ஃபைல் அவுட்புட் ஃபைல்னு இருக்கும். அவுட்புட் ஃபைலை தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இன்புட் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. அவுட்புட் ஃபைலை தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அவுட்புட் ஃபைலை ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் மாலிகுலர் ஆர்பிட்டால் கால்குலேஷன் ரன் பண்ணணும். இது முக்கியமான ஸ்டெப்பு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த மாலிகுல் வந்துடுச்சு. இந்த மாலிகுலை மறுபடியும் நம்ம சேவ் பண்ணணும். சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு ப்ராடக்ட் 1 ஹைஃபன் M1 வச்சு ஹைஃபன் போட்டு M1 வச்சுருக்குங்க. M1னா மாலிகுலர் ஆர்பிட்டால். சேவ் கொடுத்துருங்க, சேவ் ஆயிரும். இதுக்கப்புறம் காஷியன் ஓப்பன் பண்ணுங்க. காஷியன் ஓப்பன் பண்ணி ஃபைல் ஓப்பன். நீங்கள் அந்த ஃபைலை எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே இடத்துக்கு போங்க. ப்ராடக்ட் 1 MO இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் அந்த பாக்ஸ் வருது. இப்போ இங்கே தான் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இப்போது இதில் வந்து இந்த ரூட் செக்ஷனில் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. வெறும் அந்த லெவல் ஆஃப் தியரி மட்டும்தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து HF631G இருக்கோம், அது மட்டும்தான் இருக்கணும். வேறு எதுவுமே இங்கே போடக்கூடாது. ஆப் ஃப்ரீக் என்ன மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது. இங்கே HF631G. இந்த செக்ஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே தான் வந்து இந்த பர்சன்டேஜ் செக்ஷன் இங்கே தான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். பர்சன்டேஜ் CHK ஈக்குவல் டு போயிட்டு உங்கள் ஃபோல்டருடைய பாத் இருக்கு இல்லையா, உங்கள் ஃபோல்டருடைய பாத், இதுதான் உங்கள் ஃபோல்டருடைய பாத். இதை வந்து காப்பி பண்ணி பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ண பாருங்கள். இதை கிளிக் பண்ணதும் இங்கே கிளிக் பண்ணேன். இதை காப்பி பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த பர்சன்டேஜ் CHK போட்டதும் இங்கே வந்து பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு ஒரு ஸ்லாஷ் அமுக்கி ஒரு ஸ்லாஷ் அமுக்கி ப்ராடக்ட், உங்கள் ஃபைல் நேம் ப்ராடக்ட் 1 -MO.CHK
இது வந்து இந்த நேம் வந்து உங்க மாலிகுலை பொறுத்து மாறும். நீங்க வந்து பென்சிமெண்டசோல்னு வச்சிருந்தா பென்சிமெண்டசோல் ஹைஃபன் எம்ஓ.சிஹெச்கேன்னு கொடுக்கணும். இல்லை நீங்கள் வேறு மாதிரி கொடுத்துருந்தா வேறு மாதிரி கொடுக்க உங்கள் ப்ராடக்ட் உங்களுடைய நேம் இங்கே நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டு காப்பி பண்ணுறீங்க, காப்பி பண்ணிட்டு பர்சன்டேஜ் சிஹெச்கே போடுறீங்க, சிஹெச்டி ஈக்குவல் டு போடுறீங்க, ஈக்குவல் டு போட்டு பார்த்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்து ஒரு ஸ்லாஷ் போட்டு உங்கள் ஃபைல் நேம் ஸ்டார் டாட் சிஹெச்கே கொடுத்துட்டு ரன் கொடுத்துட வேண்டியதுதான். இது மறுபடியும் எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்கும். மறுபடியும் நம்ம அதே பார்த்து தான் போயிட்டு இங்கே வந்து இது பழைய மாதிரி தான் கொடுத்துட்டு சேவ் கொடுக்கணும். காஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மாலிகுலர் ஆர்பிட்டால் கால்குலேஷன் வந்து எவ்வளோ பெரிய மாலிகுலாக இருந்தாலும் மேபி வந்து ஒரு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணலாம். நான் அந்த தைரியத்தில் தான் வெயிட் பண்ணுறேன் இப்போ வீடியோவில் இருக்கும்போதே. ஓகே. ஸோ முடிஞ்சிருச்சு. நார்மல் டெர்மினேஷன் வந்துருச்சு. ஸோ முடிஞ்சு போச்சு. இனி இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய ஃபோல்டருக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னு பாருங்கள். 3 ஃபைல் வந்திருக்கும். இது ஒன்று இன்புட் ஃபைல், அவுட்புட் ஃபைல் ப்ளஸ் செக் பாயிண்ட் ஃபைல்னு ஒன்று இருக்கும். இந்த செக் பாயிண்ட் ஃபைல் தான் ரொம்ப முக்கியம். இந்த செக் பாயிண்ட் ஃபைலை வச்சு தான் நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால் ரிசல்ட்டே அனலைஸ் பண்ண முடியும். இந்த செக் பாயிண்ட் ஃபைல் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கு மட்டும் இந்த செக் பாயிண்ட் ஃபைல் முக்கியமாக இருக்கணும். பாருங்கள், காஷியன் இன்புட் ஃபைல், காஷியன் அவுட்புட், காஷியன் இன்புட் ஃபைல், காஷியன் அவுட்புட் ஃபைல், காஷியன் இன்புட் ஃபைல், காஷியன் அவுட்புட் ஃபைல், காஷியன் செக் பாயிண்ட் ஃபைல். இது .சிஹெச்கே. இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் போகணும். ரிசல்ட் போக வேண்டியதில்லை. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில், இந்த ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் ஒரு சின்ன இருக்குது பாருங்கள், எம்ஓ எடிட்டர். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் இப்படி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ இதுதான் வந்து சிங்கிளட்டோட எனர்ஜியும், இதுதான் வந்து ட்ரிப்ளட்டோட அதாவது இது சிங்கிளட் எனர்ஜி ட்ரிப்ளட் எனர்ஜின்னு சொல்ல மாட்டாங்க. இதுக்கு எம்ஓட எனர்ஜி. ஸோ 57 எனர்ஜி இந்த -0.33480 இருக்கு இல்லையா, இதுவும் -0.4348 இது வந்து அந்த ஆர்பிட்டாலோட எனர்ஜி. இந்த எனர்ஜி மைனஸ் இந்த எனர்ஜி தான் வந்து சிங்கிளட் ட்ரிப்ளட் கேப் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நான் காமிச்சேன் இல்லையா முதல்லயே, சிங்கிளட் ட்ரிப்ளட் கேப் எப்படி கால்குலேட் பண்ணுறது. ட்ரிப்ளட்னா என்ன, இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரானை இங்கே கொண்டு போய் நம்ம சேர்க்க போகிறோம். இங்கே இருக்கிற எலக்ட்ரான் அப்போ இந்த ஆர்பிட்டாலுக்கும் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணுறது தான் சிங்கிளட் ட்ரிப்ளட் கேப். இப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சிங்கிளட் வந்து இந்த எனர்ஜியாக நோட் பண்ணிக்கோங்க, ட்ரிப்ளட் வந்து இந்த எனர்ஜியாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ சிங்கிளட் ட்ரிப்ளட் கேப் எவ்வளோ அப்படின்னு போட்டுடலாம். ஆன்சர் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் கொடுக்கணும். ஏன்னா இதோட யூனிட் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் இருக்கும். இது வந்து கரெக்ட். இது வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் ஆன்சர் வரணும். அதுக்கு கன்வர்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் அப்புறம் பார்த்து சொல்கிறேன். இப்போ இந்த 2 வேல்யூ தான் நமக்கு முக்கியம். சிங்கிளட் ட்ரிப்ளட் கேப்புக்கு இந்த 2 வேல்யூ தான் முக்கியம், இதுவும். சரி, இப்போ மாலிகுலர் ஆர்பிட்டாலுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இங்கே கீழே வாங்க, விஷுவலைஸ் போங்க. விஷுவலைஸில் வந்து விஷுவலைஸ் கிளிக் பண்ணதும் ஐசோ வேல்யூ 1 கொடுங்க. 1ன்னு கொடுத்துருங்க. 0.01. இதெல்லாம் எதுவும் மாற்ற வேண்டாம். இதில் வந்து 2-3 செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட்டுன்னு கொடுங்க. இப்போ அதுவே வந்து இப்போ ப்ரோக்ராமே வந்து ஆக்சுவலாக ஒரு கால்குலேஷன் ரன் பண்ணுது. அது ரன் பண்ணி நமக்கு ரிசல்ட் சொல்லும். ரிசல்ட் சொல்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இங்கே ரன் பண்ணுறது இங்கே தெரியும். போயிட்டு சேஞ்ச் ஆகுது பாருங்கள்.
ஓகே சூப்பர், முடிஞ்சிருச்சு, கால்குலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்படி சிக்மா வந்துருச்சுனாலே கால்குலேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஹோமோ, இதை செக் பண்ணுங்க. இது வந்து ஹோமோ, ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால். இதை செக் பண்ணுங்க, இது எங்கே இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த ஆர்பிட்டாலை பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது என்ன சிமெட்ரி அப்படின்னு கேட்டால். என்ன சிமெட்ரி இது? அதாவது இந்த க்ரீனை வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துக்கோங்க, ப்ரௌனை வந்து மைனஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இதை பார்த்தோன்னே என்ன சொல்லிடலாம், இது வந்து பை சிமெட்ரி. ஏன்னா சிக்மாங்கிறது எல்லாமே சேர்ந்து இருந்தால் தான் சிக்மா. ஸோ இப்போ இது வந்து பை சிமெட்ரி, ப்ளஸ் மைனஸ்னு மாற்றி மாற்றி இருக்குது. ஸோ இது பை சிமெட்ரி. அப்போது ஹோமோ ஆர்பிட்டால் வந்து பை சிமெட்ரியில் இருக்குது. அடுத்து இது வந்து ஹோமோ -1. இப்போ இதை பாருங்க, இதுவும் பை சிமெட்ரி தான். இதுவும் வந்து பை சிமெட்ரி தான். ஏன்னா ப்ளஸ் மைனஸ்னு இருக்கு. இதுவும் பை சிமெட்ரி தான். இதுவும் பை சிமெட்ரி தான். இதை எதுக்கு அப்படின்னா, இந்த ஹோமோ ஆர்பிட்டாலையும் இந்த ஆக்சுவலாக என்ன தேடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்கானிக் சிந்தசிஸுக்கு வந்து இதில் எந்த பெரிய இதுவும் இருக்காது. கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிக்கு இது தேவைப்படும், இந்த ஆர்பிட்டால்ஸ்லாம். எதுக்குன்னு கேட்டால், இப்போ இதில் வந்து இப்போ இந்த பாருங்கள், இந்த சிக்மா இருக்கா, இந்த ஆரஞ்சு கலர், இந்த ஆரஞ்சு பலூன் வந்து எதில் உட்காந்துருக்கு அப்படின்னு கேட்டால் இந்த கார்பனில் உட்காந்துருக்கு. ஸோ அப்போ இந்த கார்பனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிக்மா பாண்டை ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு தான் இதுக்கு மீனிங். அடுத்தது வந்து இப்போ இது வந்து பை சிமெட்ரியில் இருக்குது. ஸோ லூமோவில் பார்க்கணும், லூமோ பை சிமெட்ரியான்னு. எஸ், லூமோ பை சிமெட்ரி. லூமோவில் வந்து எங்கே இருக்குது? அப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணும். ஸோ இப்படி நாங்கள் சர்ச் பண்ணி மாலிகுலர் ஆர்பிட்டாலை சர்ச் பண்ணி நாங்கள் ரிசல்ட் எப்படி கொடுப்போம்னா இப்படி கொடுப்போம், பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ சிக்மா டோனர் எது, ஹோமோவா இல்லை L+6 L+6 L+7 எப்படி வருது அப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன்னா, சிங்கிள் ட்ரிப்ளட் கேப் இப்படி கால்குலேட் பண்ணிடுவோம், ஹோமோ லூமோ கேப் இப்படி கால்குலேட் பண்ணுவோம் ஒவ்வொரு மாலிகுலுக்கும். சிக்மா டோனர் பை அக்செப்டர் இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இது வந்து ஹோமோ, 57 வந்து ஹோமோ, 58 வந்து லூமோ. ஓகேவா? அப்போது லூமோ +1ங்கும் போது 59ங்கிறது லூமோ +1, 60ங்கிறது லூமோ +2, 61ங்கிறது லூமோ +3. அதே மாதிரி 56ங்கிறது ஹோமோ -1, 55ங்கிறது ஹோமோ -2. அப்படி போய்கிட்டே இருக்கும். இதில் ஒவ்வொன்றா உட்காந்து ஜென்ரேட் பண்ணி எந்த மாலிகுலுக்கு வந்து சிக்மா சிமெட்ரி இருக்குது. இப்போ இது வந்து சிக்மா சிமெட்ரி. ஓகே, இங்கே சிக்மா இருக்குது, ஒரு சின்ன கேப் இருக்குது நமக்கு சிக்மாக்கு பாசிபிலிட்டி. ஸோ இது வந்து ஹோமோ ஆர்பிட்டால்னும். அடுத்தது பை சிமெட்ரி எதுக்கு இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள், இங்கே பை இருக்குது. ஸோ அப்போ இது வந்து பை அக்செப்டார், இது சிக்மா டோனர் இது பை அக்செப்டார். இதுக்கும் 58க்கும் 56க்கும் உள்ள எனர்ஜி டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு ஹோமோ லூமோ கேப்பாக வரும், ΔEH இந்த வேல்யூவாக வரும். இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். இப்போ இந்த மாலிகுலுக்கு நம்ம சிக்மா டோனர் வந்து எங்கே இருக்குது, ஹோமோ -1ல் இருக்குது. ஏன்னா ஒன்று கீழே தள்ளி இருக்குது. இது வந்து ஹோமோ -1. பை அக்செப்டார் வந்து நமக்கு லூமோலேயே இருக்குது. ஸோ எல்லுன்னே போட்டுடலாம் ரிசல்ட்டு. இப்படி எல்லுன்னே போட்டுடலாம். இப்படி போட்டு ஹோமோ லூமோ கேப் கால்குலேட் பண்ணிடலாம், சிங்கிள் ட்ரிப்ளட் கேப் கால் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஓகே. ஸோ சிங்கிள் ட்ரிப்ளட் கேப்புக்கு வந்து கிலோ ஜூல்ஸ் மோல் பேர்லும், ஹோமோ லூமோ கேப் வந்து எலக்ட்ரான் வோல்ட்லையும் இருக்குது. ஸோ அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகே. மாலிகுலர் ஆர்பிட்டாலை நான் இப்படியும் பேஸ் பண்ணுவோம் நாங்கள் வந்து ஒவ்வொரு இதுக்கும். அடுத்தது பாண்டிங்கா ஆன்டி பாண்டிங்கா, அதையும் நீங்கள் இதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை எடுத்து வச்சுக்கிட்டு பாண்ட் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறத இதே மாதிரி பார்த்தாலும் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த பாருங்கள், இப்படி தெரிஞ்சிருக்கு, இங்கே பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு, இங்கே பாண்டு ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கே பாண்டு ஃபார்ம் ஆகலை, இது வந்து ஆன்டி பாண்டிங் இன்ட்ராக்ஷன். அப்போ இதையும் நீங்கள் இந்த மாலிகுலர் ஆர்பிட்டாலை வச்சு கண்டுபிடிக்கலாம்.